சொல்லுகிறேன். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு மாட்டை எடுத்து உதகையா கொடுத்துடுற, ஒரு ஆட்டை வாங்கி உதகையா கொடுத்துடுற. இப்ப வியாபாரம் செய்யறவர்களுடைய லாபத்துக்கோ அல்லது வேற எந்த முறைக்கோ எனக்கு தெரியாது. வியாபாரிகள் யாரும் என்னோடு வாக்குவாதம் செய்யவும் வர வேண்டாம். அதிலே ஒரு ஹீலத், ஒரு தந்திரம் செய்கிறார்கள். இது யார் உதகையா ஏன் கொடுக்கிறோம்? யாராவது நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும்னு சொல்றோமா? இல்ல, கொடுக்கிறது இபாதத். சந்தோஷமாக இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே. என்ன செய்யறாங்கண்டா கடனுக்கு வாங்குறாங்க. ஷரியத்தில் அனுமதிக்கு செக்குண்டா கடன், கடனுக்கு மாடு வாங்கலாம், அனுமதி இருக்குது. ஆனால் எவ்வளவு ஒரு கவலையான செய்திண்டா, சென்ற வருடம் செக்குக்கு வாங்கின உதகையாவுடைய அந்த சல்லிய இந்த வருஷம் இதுவரைக்கும் கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். 2-3 நாளைக்கு முன்னால எடுத்தவர் சொல்றார், ஹசரத் போன வருஷம் உதகையாவுக்கு செக் தந்தவர் இன்னும் சல்லிய போடல. அவன் உள்ளம் எவ்வளவு வேகும், அவன் உள்ளம் எவ்வளவு நோவின பெறும். அப்படி ஒரு இபாதத் தேவையா? உதகையாவுடைய அமலை வியாபாரங்களை போன்றாக்கி விட்டார்கள். மசாலா இருக்கிறது, இல்லாமல் இல்ல. உதகையா கடனுக்கு வாங்கலாம், செக்குக்கு எடுக்கலாம், பிரச்சனை அல்ல. 2 மாசம் செக்க போட்டு கொடுத்திருக்கிறார். நீங்க அப்படி ஒரு இபாதத் செய்யணுமா? 2வது ஒரு பிரச்சனை இருக்குது. மாட்டை அறுக்கும் பொழுது எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். இன்னும் ஒரு வேலை செய்யறாங்க, அறுத்ததுக்கு பின்னால இறைச்ச நிறுத்து ராத்தலுக்கு விளையாடிக்கிறாங்க. இது வியாபாரமா இபாதத்தா? வியாபாரமா இபாதத்தா? நல்லா விளங்குங்க. அப்படியாக இருந்தால் அறுக்கும் பொழுது மாடு இவருக்கு சொந்தம் இல்லை. ஏன்? அறுத்தலுக்கு பின்னால்தான் விலை பேசப்படுது, ராத்தலுக்கு விலை போடப்படுகிறது. அதுக்கு பின்னால்தான் உதகையாவுக்கு சல்லி கொடுக்க போறாருண்டா, அறுக்கும் பொழுது இவருக்கு சொந்தம் இல்லாத நேரத்தில் தான் அறுக்கிறார். உலமாக்கள் சொல்றாங்க, மில்கியத் வரணும், அது சொந்தமாகணும் எங்களுக்கு. அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிறவர் இப்படி யாராவது யோசிப்பாரா? அவர் கொடுத்துடுவார். பேருக்கும் புகழுக்குமாக அமல் செய்யக்கூடாது, அமல் செய்யக்கூடாது. அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்றணும். அதிலையும் பெருமை. எங்கட வாப்ப கொடுத்த மாடு உங்களோட வாப்ப கொடுத்த மாட்டை பார்க்க பெருசி, பெருமை பேசி போறாங்க. அது ஒரு இபாதத். இது கடனுக்கு வாங்கி செக்குக்கு போடுறேன்னு வைங்க, சரி, செக்குக்கு வாங்கியிருக்கிறார், கடனுக்கு வாங்கியிருக்கிறார், உதகையா கொடுத்து 3 நாளைக்கு பின்னால ஆள் மௌத்து. இப்ப என்ன சட்டம்? இவர் கடனுக்கு வாங்கினது மனைவிக்கு தெரியா, சகோதரருக்கு தெரியா, ஊர் மக்களுக்கு தெரியா. இவர் கடனுக்கு வாங்கியிருக்கிறார், உதகையா கொடுத்திருக்கிறார். ஹாஜியார் 3 லட்சம் கடன். இந்த கடனை யார் நிறைவேற்றுவாங்க? இந்த கடனுக்கு பொறுப்பு யாரு? ஏன் இப்படி எல்லாம் இபாதத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடியுமானால் கொடுக்கிறது, இல்லைன்றால் விட்டு போடுறது. இது செக்குக்கு வாங்கி அவன் வயிற்றில் அடிச்சு அவன் எப்ப சல்லி போடுவான்னு பார்த்து கொண்டிருந்து அவனுக்கு கோல் அடிச்சு யோசிங்க. அடே, 2025 வந்திருக்குது, 2024 உதகையாவுக்கு வாங்கின பணத்தை செக்குக்கு இன்னும் போட்டில்லாண்டா இது வியாபாரம் அல்ல பெரியார்களே, சகோதரர்களே, இது இபாதத், இது ஒரு வணக்கம். எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல்